அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் 23ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி எது? தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி எது? ஆன்சர் பாருங்கள். சோழிங்கநல்லூர் தான் அதிக வாக்காளர்களை கொண்டதாக இருக்குது. ஓகேங்களா. ரெண்டாவது இடத்துல கவுண்டம்பாளையம், மூன்றாவது இடத்துல மாதவரம், அப்புறம் ஆவடி அடுத்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இந்த சோழிங்கநல்லூர் அப்படிங்கிறது செங்கல்பட்டில் அமைஞ்சிருக்கு, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இங்கே 6,60,419 வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்ததாக கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது கோவை மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இங்கே 4,62,612 வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்தது மாதவரம், ஸோ திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இங்கே 4,60,935 வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்தடுத்துல இருக்க ஆவடியில் ஒரு 4,35,000 சம்திங் இருக்காங்க. ஓகேங்களா. இந்த பட்டியலை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ தான் வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி அதிக வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதி அப்படின்னா திருவள்ளூரை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. திருவள்ளூர். ஓகே. இதில் 20,58,098 வாக்காளர்கள் இருக்காங்க. 20,58,098 வாக்காளர்கள் அதிக வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதி. ஓகேங்களா. அடுத்தது, தமிழகத்தில் குறைவான வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி எது? தமிழகத்தில் குறைவான வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி எது? கீழ்வேலூர் அப்படிங்கிறது தான். கீழ்வேலூர். ஓகேங்களா. ஸோ இந்த தொகுதியில் தான் குறைவான வாக்காளர்கள் இருக்காங்க. அது நாகை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது தான் கீழ்வேலூர். 1,72,140 வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. ரெண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா துறைமுகம், அதாவது சென்னை துறைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, துறைமுக தொகுதின்னு. ஸோ இங்கே 1,72,624 வாக்காளர்கள் இருக்காங்க. அடுத்த இடத்துல குன்னூர், அதுக்கு அடுத்ததுல வேதாரண்யம்லாம் அடுத்தடுத்து வருது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தத்தில் நாகப்பட்டினம் வரும், அதுக்கப்புறம் வேதாரண்யம் வரும். தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 6,18,90,348 வாக்காளர்கள் இருக்காங்க. 6,18,90,348 வாக்காளர்கள் இருக்காங்க. இதில் ஆண்கள் அப்படின்னா ஒரு 3,03,96,330, பெண்கள்னா 3,14,85,724, மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னா 8,249 வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி குறைந்த வாக்காளர்களை கொண்ட மக்களவை தொகுதி அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி வரும். கன்னியாகுமரி இங்கே வந்து 15,47,378 வாக்காளர்கள் இருக்காங்க. மூன்றாவது வினா, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் 277வது கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றுச்சு? சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் 277வது கூட்டம் யாருடைய தலைமையில் நடந்துச்சுன்னா PK சேகர்பாபுவோட தலைமையில். அவர் யார்? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர். இந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, என்ன பேசுனாங்கன்னா, 2023-24ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஒப்பந்த புள்ளி, அதாவது டெண்டர் கோரப்பட்டு நிதி ஒப்புதல், அதுக்கான நிதி ஒப்புதல் வழங்குறது, திட்டங்களின் மீதான தொடர் நடவடிக்கைகள், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து முக்கிய முடிவுகள் அங்கே எடுத்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன? பராக்கிரம திவாஸ். இந்த தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? பராக்கிரம திவாஸ் அப்படிங்கிறது ஜனவரி 23ஆம் தேதி அனுசரிக்கிறோம். ஜனவரி 23ஆம் தேதி மாவீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த தினத்தை கௌரவிக்கும் வகையில் நம்ம இந்த தினத்தை பராக்கிரம திவாஸ் அப்படின்னு அறிவித்து நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பராக்கிரம திவாஸ் அப்படிங்கிற தினம் வந்து பார்த்திங்கன்னா 2021 நேதாஜி அவர்களுடைய 124வது பிறந்த தினம் இருக்குல்ல. ஸோ அன்பையில் தான் அறிவித்து நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் முதலாக பராக்கிரம திவாஸ் அப்படின்னு
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அறிவிக்கப்பட்டு இப்போ வந்து ஒரு 3 வருஷமாக நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கேலோ இந்தியா மகளிருக்கான தனிநபர் 500 மீட்டர் டைம் ட்ரையல்ஸில் தங்கம் வென்றவர் யார்? கேலோ இந்தியா மகளிருக்கான தனிநபர் 500 மீட்டர் டைம் ட்ரையல்ஸில் தங்கம் வென்றவர் யார்னா ஸ்ரீமதி அப்படிங்கிறவங்க தான். ஸ்ரீமதி அப்படிங்கிற பெண் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ 39.7 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து தங்கம் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 1 கிலோமீட்டர் அணிகள் பிரிவில் தன்யாதா, ஸ்ரீமதி, தமிழரசி, பூஜா, ஸ்வேதா கூட்டணி தங்கம் அடிச்சிருக்காங்க. தொடரோட்டம் மாதிரி 1 கிலோமீட்டர் அணிகள் பிரிவில் அவங்க அடிச்சிருக்காங்க. 1.20 நிமிடத்தில் அதை கடந்திருக்காங்க. ஓகேங்களா? தமிழகம் பதக்கப்பட்டியலில் 6 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலம் என 13 பதக்கத்தோட முதல் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 6 தங்கம், 2 வெள்ளி, 5 வெண்கலத்தோட 13 பதக்கங்களோட நேற்று வரைக்கும் முதல் இடத்துல இருக்குது. இங்கே சென்னையில் நடக்கிறது 6வது கேலோ இந்தியா போட்டிகள். ஜனவரி 19 நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டுச்சு. சென்னையில் நடந்துகிட்ருக்கிறது தான் கேலோ இந்தியா போட்டி. ஓகேவா? இதெல்லாம் மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.